ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒன்றிணைய அழைப்பு எடுத்திருந்தாரு. பட் எந்த ஒரு பத்திரமே இல்லை. எடப்பாடி அணியை உடைய போகிறதா சொல்கிறாங்க. அது எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் பாஜக ஆதரவு நிலையில் இருக்க அதிமுகவினர். பாஜக எதிர்க்க அதிமுகவினர் உள்ளே இருக்காங்க. முனிசாமி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 10 தோல்வின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாஜகவோட பார்த்தீங்கன்னா தலைவர் மாறுறாரு. ஜே.பி. நட்டா இருந்தார்ல, அதுக்கு போல் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான் சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா வர்றாரு. இவர் எக்ஸிஎம்மாக இருந்தவர். நம்ம தெரியும் விஜய பிரபாகரன் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்ன்ற மாதிரி வந்து பிரேமலதா வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில ஆதாரங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேட்பாளர் இருந்த மாணி தாக்கூர் என்ன சொல்கிறாரு, விஜயகாந்தை காலி பண்ணதே பிரேமலதா விஜயகாந்த்ன்ற மாதிரி வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த, பெரிய விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காரு. ஸோ விஜய பிரபாகரன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் தான் இவ்வளோ ஓட்டுகள் வாங்க முடிஞ்சு. இந்த மாதிரி அமித்ஷாவோட பதவியை தான் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கேட்குறதா சொல்கிறாங்க. முக்கிய பதவி, ஹோம் மினிஸ்டர் பதவி, அதே மாதிரி துணை பிரதமர் பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இலாக்கா கேட்குறனால கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கதா தகவல் வெளியிருக்கு. ஸோ உடைய போகிறது அதிமுக உறுதியாயிருச்சு. கிட்டத்தட்ட சசிகலா இப்போ இதுதான் ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னிலை வர்றாங்க. சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.